குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் 14ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், அர்ச்சனைகளில் கலந்துக்குங்க. காகத்திற்கு சாப்பாடு வைங்க. சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது இன்று காலை 6:30 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். 30/12/2023 இன்று பிறந்த அனைத்து ராசி நேயர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 30/12/2023 இன்று சனிக்கிழமை. அனைத்து ராசி நேயர்களுக்கும் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்று ஒரு சுகம் நிறைந்த நன்னாள். எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டானாலும் பயன்கள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன், அதாவது தந்தையுடன் தேவையற்ற விவாதங்களை வைத்து கொள்ளாதீர்கள். சாதாரணமாக எல்லா பணிகளையுமே ஈஸியாக இன்றைக்கி செய்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, பாதியில் இருந்த எல்லா பணிகளையுமே செய்து முடிச்சிடுவீங்க. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவி வழியில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். குடும்ப உறுப்பினர் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள். அதே போல் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்கள் கூட இருப்ப அனைத்து நண்பர்களையுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவருடைய எண்ணங்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். அதே போல் உடல்நல குறைபாடு இருந்துச்சுன்னாக்கா உங்கள் உடல் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படக்கூடிய நாள். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். பேச்சுக்களில் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. மேலும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக தரும். அதே வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தாய்மாமன் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. அது உங்களுக்கு வெற்றிகள் தரும். அலுவலகத்தில் நீங்கள் அனைவருமே அனுசரித்து போவது நல்லது. மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாவதால் பொறுமையாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக இருங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே,
அனைவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய எண்ணங்களை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று ஒரு வெற்றி நிறைந்த நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் விலகி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். அலுவலகத்தில் அனைவரும் உங்களை அனுசரித்து போவார்கள், உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் தட்டி போவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. கணவன் மனைவி கூட உள்ள அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் இன்று நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணும். 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி அதிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தானாகவே வந்து கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க, வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய நெருக்கமானவரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக குறையும். மூத்தர் சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பணிகளில் உங்களுக்கு சில மாற்றமான சூழல் அமையும். நீங்கள் பொறுமையாக இருங்க. உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் பயணங்களால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று ஒரு நன்மை நிறைந்த வளம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, புதிய முதலீடுகள் போடுங்க வியாபாரத்தில். அது மூலம் வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் நீங்கள் பலவித யுக்திகளை பயன்படுத்தி லாபங்களை காண்பீர்கள். அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கு மறையும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள சிந்தனைக்கு ஒரு குழப்பத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் விழா நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்த்து தரோம். தேவைப்படுவர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு இன்பம் மிகுந்த நாளாக, ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.